அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் ஒரு பக்கம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் தமது ஆதரவாளர்களோடு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றி கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நிச்சயமாக கடந்த சில தினங்களாக அதிமுக பொதுச் செயலாளருடன் ஏற்பட்ட உரசலால் சற்று மனவருத்தத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சில தினங்களுக்கு முன்பாக கோவை அருகே அன்னூரில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கான இந்த பாராட்டு விழாவையும் புறக்கணித்திருந்தார். இது அதிமுகவில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. உட்கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பூசல் பட்டவர்த்தனமாக வெளிச்சத்திற்கு வந்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக செங்கோட்டையனிடம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செங்கோட்டையன் ஈடுபட்டு இருக்கின்றார். நேற்றிரவு இங்கிருந்து கோவை சென்றிருந்த அவர் அங்கு சில நிர்வாகிகளை சந்தித்து அவர் முக்கிய பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஈரோடு மேற்கு புறநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் அனைவரையும் அவசர ஆலோசனை பங்கேற்பதற்காக வர சொல்லி இருக்கின்றார். குள்ளம்பாளையத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய இல்லத்தில் இந்த அவசர ஆலோசனை என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் சில முக்கிய முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பாக அதிமுகவில் பதவிகள் வழங்கியதில் இவருக்கு தெரியாமலேயே இந்த அதிமுக புறநகர் மாவட்டத்தில் சில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது சற்று மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையன் கடந்த சில தினங்களாகவே எடப்பாடி பழனிசாமியுடன் உரசலில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த உரசல் தான் சில தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய பாராட்டு விழாவை புறக்கணித்ததன் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. இந்த உரசலை சரி செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக செங்கோட்டையன் தற்பொழுது தனது நிர்வாகிகளை, அதாவது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை அவசரமாக ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக வரவைத்திருக்கின்றார். அவர்களுடன் ஆலோசனை நடத்தியதற்கு பிறகாக அடுத்த நடவடிக்கை குறித்து அவர் சில முக்கிய முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த அதிமுக வட்டாரத்தில் செங்கோட்டையன் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய இந்த அதிருப்தி மற்றும் அவருடைய தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது அதிமுகவில் ஒரு பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குணசேகரன், எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய அந்த பாராட்டு விழாவை முதற்கட்டமாக புறக்கணிக்கிறார். அதற்கு அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த கட்சி நிகழ்வுகளையும் பங்கேற்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து தவிர்த்துட்டு வந்தார். இந்த சூழலில் இந்த ஆலோசனை அப்படிங்கிறது மிகுந்த கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக வட்டாரங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் இது தொடர்பாக பேசப்படுது குணசேகரன்? நிச்சயமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்பவர் செங்கோட்டையன். ஜெயலலிதா இருந்த போதிலும் கூட பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு செங்கோட்டையன் தான் மிக முக்கிய இடத்தில் அவர் பொறுப்பு வகித்து வந்தார். அதற்கு பிறகு சற்று ஓரங்கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது கட்சியினுடைய தலைமை செயலாளர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளில் பதவி வகித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி மட்டுமே தற்பொழுது அவர் வகித்து வருகின்றார். ஆனால் இவருக்கு தெரியாமலேயே சில மாநில பொறுப்புகள் இவருக்கு ஜூனியராக இருக்கக்கூடிய சிலருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. தன்னை ஆலோசிக்காமலேயே இந்த பகுதியை சேர்ந்த நபர்களுக்கு இதுபோன்று முக்கிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கி இருப்பதுதான் அந்த அதிருப்திக்கு முதல் காரணமாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த எடப்பாடி பழனிசாமிக்கான அந்த பாராட்டு விழாவையும் செல்லாமல் புறக்கணித்திருந்தார். அதே போன்று காணொலி காட்சி மூலமாக சென்னையில் இருந்து இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகம் திறப்பு விழாவிலும் அவர் புறக்கணித்திருந்தார். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அதிமுகவினுடைய இந்த நிகழ்வுகளையும் அவர் புறக்கணித்து எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருந்த சூழ்நிலையில் இது தொடர்பாகத்தான் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது.
கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களாகத்தான் அதிகப்படியானோர் இருக்கின்றனர். எனவே செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களாகத்தான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் மற்றும் அந்தியூர் ஆகிய 3 தொகுதிகள் இந்த புறநகர் மேற்கு மாவட்டத்திற்குள்ளாக வருகின்றது. இந்த மாவட்ட நிர்வாகிகளைத்தான் தற்பொழுது அவசர ஆலோசனையில் கூட்டத்திற்காக வரவழைத்திருக்கின்றார். குறிப்பாக செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தாங்கள் கட்டுப்பட போவதாகத்தான் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். அது என்ன மாதிரியான முடிவாக இருக்கும், அது என்ன நடவடிக்கையாக இருக்கும் என்பதில் தான் தொடர்ச்சியாக அந்த மர்மம் என்பது நீடித்திருக்கின்றது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதில் ஏதேனும் சுமூக முடிவுகள் ஏற்பட்டால் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பெரிய நடவடிக்கை என்பது இருக்காது. இல்லாத பட்சத்தில் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் செங்கோட்டையன் தலைமையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.